நீ தான் ட்ரை பண்ணி பார்த்த உனக்கு நடக்கல, நீ தான் ஜெபிச்சு பார்த்த உனக்கு நடக்கல, நீ தான் அவரை கூப்பிட்டு பார்த்த நடக்கல, அதன் பிறகு இன்னும் ஏன் கூப்பிட்டு இருக்கிற? அவளுக்கு நம்பிக்கை உண்டு, அவர் பிள்ளைக்கு இறங்குவார், இந்த ஏழைக்கு இறங்குவார். நான் கூப்பிட்டா எனக்கு பதில் தருகிற தெய்வ சமூகத்துல தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க ஆமா. எத்தனை பேர் நம்புறீங்க அப்பா சமூகத்துல நான் இருக்கிறது வேஸ்ட் கிடையாது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காரியத்துக்கு அப்பா சமூகத்தை நோக்கி இருப்பது வேஸ்ட் கிடையாது. பக்கத்தில் ஒருத்தன் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க காத்திருப்பது வேஸ்ட் கிடையாது சொல்லுங்க. சமூகத்தில் இருப்பது வேஸ்ட் கிடையாது. ஹalleluya. சில டைம் கொஞ்சம் டைம் எடுப்பார். ஆமா, ஏன் டைம் எடுக்கிறாங்கிறது நான் கடைசி பாயிண்ட்ல சொல்றேன். சில டைம் டைம் இருக்கும், ஆனா ஒரு டைம் உண்டு, ஒரு நேரம் வரும். ஏற்ற கால கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். தூக்கி எடுப்பா. நான் முறிந்து விழுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிற உள்ளமே நல்ல கைகளை தட்டி. ஹalleluya. ரூத் நகோமிக்கு கையை பிடிச்சு வரும்போது நகோமிக்கு அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில் ஒரு வார்த்தை எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரூத் 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல மாமி ரூத்தை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்ற பாருங்க, வாசிங்க. மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. யார்கிட்ட சொல்றார் தெரியுமா? ஓர்பால்ட்ட இல்ல. ஏன் ரூத்திட்ட சொன்னா? விடல. நகோமியை பிடிச்சவளுக்கு இப்படி ஒரு வார்த்தை வரானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நகோமி ரூத்துக்கு சொல்றா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை. நாம நகோமியை பிடிச்சு வரல, அவர் பிராதத்தை பிடிச்சிட்டு நிக்கிற. எனக்கு ஒரு சுக வாழ்வு உண்டுன்னு நம்புறவங்க, எனக்கு ஒரு சுக வாழ்வு உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. அறிந்ததா நம்பிக்கை வீணாக. இப்ப சொல்லுங்க, எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். விடாம பிடிச்சு கூப்பிடுங்க. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. குறித்ததை நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். இந்த 38 வருஷமான இவனை கர்த்தர் பார்க்கும்போது அந்த இடத்துல வேற யாருமே இல்லாமல இருந்திருப்பாங்க, வேற யாருமே இல்லாமலே இருந்திருப்பாங்க. பலவீனத்தோட எத்தனையோ பேர் அதை சுத்தி இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஏன் இவனை மட்டும் பார்க்கிறார்? ஏன்னா இவன் மட்டும் இந்த 38 வருஷமா அந்த இடத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்காரு. சிலர் சேரை விடாம பிடிச்சிருக்க மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான் எங்க சேர். அதே போல அந்த இடத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறான், விடாம பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியும் இவை விடாம பிடிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் இருக்கிறது எங்கேயோ இல்ல, கிருபை பாராட்டப்பட்ட இடத்துல, இரக்க பாராட்டப்படுற இடத்துல அங்கதான் இருக்கிறேன். அப்படி சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை விடாம பிடிக்கிறா. ஒரு ரூத்தை பார்த்து நகோமி சொல்றா, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாம இருப்பேனா? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ? ஒரு நகோமிக்கு இப்படி ஒரு மனசு இருக்கானா? என்னை கரம் பிடித்த தெய்வம், நான் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர் எனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பாரா? ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன்.
நீ என்ன விடாம பிடிச்சிருக்கிறல்ல, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ? உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய உன்மேல்